அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போடுறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் என்ன சொல்லியிருந்தோன்றது பார்க்கலாம். அது என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம், அது என்ன நடந்திருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிசைடர், நம்ம இண்டிகேட்டரை பற்றின ஸ்மார்ட் டிசைடரில் என்ன நடந்ததுன்றதும் பார்க்கலாம். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே இஸ் நோ லாஸ். நம்ம ஃப்ரைடே வந்து லாஸ் பண்ணக்கூடாது, அப்படி ட்ரேட் பண்ணணும். அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து காத்திருந்து வர்த்தகம் பண்ணணும் வெள்ளிக்கிழமையில மட்டும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,300 கால் 188 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் தான் நிஃப்டி அப் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இங்கே பாருங்க, காலையில் இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து ஃபால், இங்கேருந்து ஏன் கரெக்ஷன் சின்னதாக மேலே ஏறிச்சு, அதுக்கான விடை உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து ஏன் ஏறாரு, இதுக்கான விடை தெரியும். எகைன் 188 போனோடனே என்ன செய்கிறது, பங்கு இங்க போன உடனே ஏன் இங்கிருந்து மறுபடியும் திரும்பணும், ஒய், உங்களுக்குள்ள அந்த கேள்வியை எழுப்புங்க. அப்போ மார்க்கெட்டுங்கிறது மார்க்கெட், நான் எந்த நியூஸ் என்ன வரும்னு நமக்கு தெரியுமா? அப்படி கேட்டா அங்க ஓப்பன் ஆர்டர் சதிக்கணுவாங்க, அங்க ஓப்பன் ஆர்டர் சதிக்கணுவாங்க, இங்க நியூஸ் வந்துருச்சு, இதனால ஆச்சு, இறங்குச்சு, ஏறிச்சு, 1000 சொல்லலாம். ஆனா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுறோமே, ஏன் இந்த வேலையில் நடக்கணும், எந்த நியூஸ் வந்தா என்ன, எது வந்தாலும் அந்த புள்ளிகள் ஏன் நடக்குது அப்படிங்கிற சிந்தனைக்கான விடையை தெரியுங்க. சிந்திங்க மக்கள், முதல்ல நீங்களாம் சிந்திச்சு செயல்படுங்க. ட்ரேடிங்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ யூடியூப்ல சொல்றாங்கன்றதெல்லாம் நம்ம, இன்க்ளூடிங் மீ, நான் சொல்ற சேர்த்தான். சரி, இன்னைக்கு இது இந்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், அது ஒர்க் ஆயிருக்கு பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிசைடர் பார்த்துடலாம். ஸ்மார்ட் டிசைடர் பாருங்க, 23,200 5 மினிட்ஸ் ஐல வச்சிருக்கேன். புட்டு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நேத்து ஈவினிங் ரெண்டுலயுமே பை ட்ரிகர் பண்ணி வச்சிருந்தாங்க, கால்லையும் புட்லயும். கரெக்டுங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வீக் ஆரம்பிக்கக்கூடிய நாள் இன்னையில இருந்து தான், இன்னைக்கு தான் அந்த பொசிஷனை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா. இங்க பாருங்க, நேத்து ட்ரிகர் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா காலையும் ட்ரிகர் பண்ணாங்க. அப்போ காலையில காலில் ஸ்டாப் லாஸ் அடிச்ச உடனே யார் வேலிட் ஆயிட்டா, இவர் ஸ்டாப் லாஸ் அடிக்க கிடையாது, பையில ஏற்கார் புட்டு. இங்க இருந்து ஏன் திரும்பினார், வை, பியூட்டி ஆஃப் மார்க்கெட். இதுல நீங்க 5 மினிட்ஸ் ஐல ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நீங்க 5 மினிட்ஸ் அப்படியே அதே ரூல்ல என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல போயிட்டு ஒரு சிலர் வந்து நான் 1 மினிட்ல பண்றேன் சார், 1 மினிட்ல வந்து நான் லோல பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க, கேட்பாங்க. அது வந்து 5 மினிட்ஸே அவ்வளவு இதா இருக்கும்போது எதுக்கு நமக்கு 1 மினிட் லோ? வேணும்னா நீங்க எடுத்து இது பண்ணலாம், ஆனா 1 மினிட்ல உங்களுக்கு ட்ரிகர் கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. வேல்யூஸ் இங்க பாருங்க, 1 மினிட்ல சூப்பரா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, பை ட்ரிகர்டா, கன்ஃபர்மேஷனா, இங்க எங்க வேணா என்ட்ரி எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, இதான ஸ்டாப் லாஸ், பிளாக் லைன் போட்டுறேன். இதுக்கு கீழே எங்கேயாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கா, இல்ல, அதை கூட அப்புறம் பாருங்க. இது வரைக்கும் இங்க ட்ரிகர் ஆட வரை எதுவுமே பை சிக்னலே கொடுக்கல, இங்க கன்சல்டேஷன் தான் கொடுக்குது. கன்சல்டேஷன் வந்து பைல இருந்தா எக்ஸிட் ஆகலாம், ஆர் அதே டைரக்ஷன் உட்காரலாம் ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல எகைன் என்ன பண்றாங்க, மார்க்கெட்ல பை ட்ரிகர்டா, என்ன விலை, 142.275, 142.275. அதுக்கு நான் ஒரு கிரீன் லைன் போட்டுறேன். ஓகேங்களா? இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா? அதுக்கப்புறம் இங்க எங்க வேணா பை பண்ணலாமா? உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க, இந்த கேண்டிலுடைய லோ தான், எங்க ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுதோ அதுதான் ஸ்டாப் லாஸ். அங்கிருந்து என்ன ஆயிடுச்சு, பறந்துடுச்சு. இல்ல எனக்கு அவ்வளவு பெருசு ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும்னா இதுல வெளியே வரலாம். ஆனா இதுதான் மேஜர் ஸ்டாப் லாஸ். பறந்துருக்கா? ஏன் இது வரைக்கும் பையானதுல பிரீமியமே கொடுக்காம கரைச்சிட்டு வந்து நம்ம இடத்துல இங்க இதானதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணப்படுது, பிரீமியம் கொடுக்கப்படுகிறது. அத முதல்ல கவனிங்க. ஆப்ஷன் பையர் இங்கெல்லாம் எப்படி இருக்கு மார்க்கெட்டு, இது ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஏறி இருக்கு, செங்குத்தாக ஏறி இருக்கா, செங்குத்தாக ஏறி 80%. எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு half an hour, அதிகபட்சம் half an hour இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அதே முடிச்சிட்டாங்க. அப்போ ஸ்மார்ட் டிசைடரிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க வாங்கியிருக்கிறவங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுல எப்படி சுவாரஸ்யமா இருக்கு, எவ்வளவு அழகா வர்த்தகம் ஆகிட்டு இருக்குன்றதெல்லாம் புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.